ரஞ்சித் அப்பா என்ன திட்டுவாரு, நீ இதுக்கே வேணாம், நீ கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும், நீ இந்த இதுலே இல்ல, நீ செட்லே இல்ல, போ கிளம்பு, நீ போய் பத்துக்கோ சொல்லு. நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது. 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தங்கலான் படத்துல நாகம்மா அப்படிங்கிற கேரக்டர்ல நீங்க நடிச்சிருக்கீங்க இல்லையா? படத்துல ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நைட் ஷூட்ல லிப்பு ரொம்ப இதுவாயிரும், இது நர நர வேற வேறன்னு ஆயிரும் எங்களுக்கு. தோல்லாம் நாங்கள் அப்போ கூட நடிக்கணும். அப்புறமா கண்டினியூட்டில் வாஷ் பண்ணக்கூடாது, நீங்கள் அப்படி தான் நடிக்கணும். அப்போ நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடித்தோமே, நம்ம நடிக்கணும் தானே. அப்புறமா நாங்கள் நடிக்கோம். நான் ரஞ்சித் சார்ன்னு சொல்லுவேன். ரஞ்சித் அப்பா நீ ரஞ்சித் அப்பாவனே கூப்பிடுன்னு சொன்னார் அவர். நாங்கள் நைட் ஷூட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த கல் முள்ளில் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஒரு 2 hours தான் தூங்கும். அதுக்குள்ளேயே வேன் வந்துச்சுன்னு சொல்லி கால் பண்ணி எங்களை எழுப்பி போவோம். ரஞ்சித் அப்பா என்ன திட்டுவாரு, நீ இதுக்கே வேணாம், நீ கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும், நீ இந்த இதுலே இல்ல, நீ செட்லே இல்ல, போ கிளம்பு, நீ போய் பத்துக்கோ சொல்லு. ஆனா குட்டி பொண்ணுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆடியோ லான்ச்ல விக்ரம் அப்பா என்னோட பேர்லாம் சொன்னாரு. அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் நானு. தங்கலான் படத்துல நாகம்மா அப்படிங்கிற கேரக்டர்ல நீங்க நடிச்சிருக்கீங்க இல்லையா? எப்படி செலக்ட் ஆனீங்க படத்துக்கு? ஆடிஷன் போனீங்களா? ஆமா, ஆடிஷன்ல போய் என்ன பண்ண சொன்னாங்க உங்களை? நான் டைலாக் சொன்னேன். என்ன டைலாக் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? எனக்கு டைலாக் அவங்க டைலாக் கொடுக்கல, நானே சொன்னேன். நீயா சொன்ன? என்ன டைலாக் பேசுன? நான் அந்த படத்துல இருக்க டைலாக் சொன்னேன். எங்க சொல்லு பாப்போம். இப்போ அங்க பா, நம்மளுக்கும் கால் இருக்குல்லப்பா. இல்ல, நடக்க முடியல, காலெல்லாம் சுடுதுப்பா. உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு கால் அடிபட்டுச்சு தெரியுமா? ராத்திரியானா காட்டுல வெளிக்கு போக முடியல, ஒரே முள்ளு முள்ளா குத்துதுப்பா. சூப்பரா பண்றீங்க. யார் சொல்லி கொடுத்தா அப்படி நடிக்கிறது? அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஓ, சின்ன வயசுல இருந்தே அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஓகே. இப்போ விக்ரம் சார், ரஞ்சித் சார் அதெல்லாம் அவங்க பெரிய பெரிய ஆட்கள். அவங்களோடலாம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. படத்துல ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஜாலியா இருந்துச்சு. கஷ்டமா இருந்தாலும் ஜாலியா இருந்துச்சு எங்களுக்கு. என்ன கஷ்டமா இருந்தாலும் ஜாலியா இருந்துச்சு? என்ன கஷ்டமா இருந்துச்சு? எங்களுக்கு அந்த கல்லுல முள்ளுல வெயில்லாம் நடிச்சோமா, அதுல எங்களுக்கு ஸ்கின் டர்ன் ஆயிடுச்சு. ஸ்கின் டர்ன் ஆயிடுச்சு. நைட் ஷூட்ல லிப்பு ரொம்ப இதுவாயிரும், இது நர நர வேற வேறன்னு ஆயிரும் எங்களுக்கு. தோல்லாம் பிரிஞ்சிரும். உங்க காஸ்டியூம் பத்தி சொல்லுங்க அந்த படத்துல. அனிதா மேம் காஸ்டியூம் புதுசா இருந்துச்சு. இது புதுசா நான் பாக்குறேன் இப்பதான் அந்த காஸ்டியூம். கியூட்டா இருந்துச்சு. ஆனா அது டஸ்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது, வித்தியாசமா இருந்துச்சு ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் ஆனா நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த காஸ்டியூம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களே. பிடிக்கலையா உங்களுக்கு அது போடுறதுக்கு? பிடிச்சிருந்துச்சு, அது வித்தியாசமா இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா இதுல அழுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. அழுக்கா இருக்குமா? ஏன் அழுக்காதான் கொடுப்பாங்களா ட்ரெஸ்ஸே அங்க? ஆமா, ஓகே. துணி மண்ணில பெருட்டி தருவாங்க. நாங்க அப்போ கூட நடிக்கணும். அப்புறமா கண்டினியூட்டில் வாஷ் பண்ணக்கூடாது, நீங்க அப்படிதான் நடிக்கணும். அப்ப நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடிச்சோமே, நம்ம நடிக்கணும் தானே. அப்புறமா நாங்க நடிக்கோம். ஓகே. சரி, ரஞ்சித் சார் இருக்கா இல்லையா? அவர் உங்கள்ட்ட என்னெல்லாம் சொல்லுவாரு? நடிக்கிறது இப்படி நடிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாரா? ரஞ்சித் அப்பா என்ன சொன்னாரு, நான் எங்கடி எல்லா சீன்லாம் கட் பண்ணுன்னு கேட்டாரு. அப்ப நீங்க தானேப்பா கட் பண்ணீங்கன்னு சொன்னேன். அப்பா தான் கூப்பிடுவீங்களா அவரை? ஆமா, ரஞ்சித் அப்பான்னு கூப்பிடுவாங்க. நான் ரஞ்சித் சார் சொல்லுவேன். ரஞ்சித் அப்பா நீ ரஞ்சித் அப்பாவனே கூப்பிடுன்னு சொன்னாரு அவரு. ஓகே. நீங்க நடிச்ச சீன்லாம் கட் பண்ணிட்டாங்களா படத்துல? இல்ல, கொஞ்சம் கொஞ்சம். ஆனா எங்க பேர் படத்துல கூப்பிடவே இல்ல. படத்துல கூப்பிடலையா? ஆடியோ லான்ச்ல விக்ரம் அப்பா என்னோட பேர்லாம் சொன்னாரு, பாரதி அம்மா என்னோட பேர்லாம் சொன்னாங்க. ஆனா ரஞ்சித் அப்பா என் பேரு சொல்ல.
சோ ஆனா வருத்தமா இருக்கா? குட்டி பொண்ணுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. இப்போ செட்ல எல்லாம் எப்படி இருக்கும்? நீங்க அங்க அந்த இடம்லாம் ரொம்ப ஹீட்டா இருக்கும் அப்டின்லாம் சொல்லியிருக்காங்க. சோ அங்கலாம் எப்படி கஷ்டப்பட்டீங்களா நடிக்கிறதுக்கு? கஷ்டமா இருந்துச்சு, ஜாலியா தான் இருந்துச்சு. ம், நாங்க ம். ப்ளே கிரவுண்டா அது வச்சுக்கிறோம். ஓ! அது விளையாடுவீங்க நீங்க. அங் ஓகே. சரி, உங்க கூட உங்களுக்கு அம்மாவா நடிச்சாங்க இல்லையா? பார்வதி. சோ அவங்களா ஏதாவது பேசியிருக்காங்களா? உங்ககிட்ட ஏதாவது இப்ப சொல்லுவாங்களா? நம்ப அப்பா, அம்மாலாம் எப்படி இருக்கும்? ம். ரொம்ப திட்டுவாங்கல்ல. ம். ஆனா, இவங்க அம்மா, அப்பா ரொம்ப கேரிங்கா பார்த்துருக்காங்க. அவங்களே உண்மையால அம்மா, அப்பா மாரியே இருக்கு எனக்கு. அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் நானு. ஓகே. நல்லா கேரிங்கா இருப்பாங்க செட்ல. ஆமா, நான் ம். தப்பு பண்ணா நாகம்மா இப்ப நான் வந்து டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்லன்னா நான் நல்லா பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறமா அது வந்து கேரிங்கா சொல்லுவாங்க, அன்பா சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாஃப்ட்டா. அது வந்து நான் புரிஞ்சுப்பேன். அப்ப நான் குட்டியோண்டு புரிஞ்சுப்பேன். திருப்பி அந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் குட்டி பொண்ணு அப்போ. எனக்கு புரியாது. அதனால தான். அதை திருப்பி கேரிங்கா சொல்லிட்டே இருப்பாங்க. செட்ல எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பீங்களா? நான் துருன்னு இருப்பேன். ஓகே. அப்பனா நான் குட்டி பொண்ணு. ஓ! சரி, விக்ரம் சாரே அப்பான்னு தான் கூப்பிடுவீங்க. ஆமா. ஆஃப் ஸ்க்ரீன்லயே அப்பான்னு தான் கூப்பிடுவீங்க ஆஃப் வெளியவும். சீன்ல அப்பதான் கூப்பிடுவேன். சரி, கூட நடிச்சிருக்கீங்களா? சோ நடிக்கும்போது ஏதாவது சொல்லியிருக்காரா உங்கள்ட்ட? நல்லா நடிக்கிற, நல்லா பண்ற அப்டின்லாம்? சொல்லியிருக்காரு ம், என்கிட்ட. ம். எமோஷனல் சீன் வந்து நான் ஒரு தடவை நல்லா ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணேன். ஓகே. அப்ப வந்து சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. ஓ! அப்டியா? ஓகே, சரி. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சு இல்லையா? சோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நெறைய பேர் பார்த்துருக்காங்க படத்த. சோ உங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா? நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்க ஃபேமிலில, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது வந்து சொன்னாங்களா? சொன்னாங்களே. எங்க ஃபேமிலில வந்து இப்ப வந்து நான் செலக்ட் ஆனது சொன்னேன் தெரியுமா? அதுல வந்து எனக்கு வந்து இது சொன்னாங்க. அப்புறமா விக்ரம் சாருக்கு வந்து பொண்ணா பண்றதுன்னு சொன்னேன். எங்க அம்மா அப்பா எல்லாருமே சந்தோஷம் ஆயிட்டாங்க ரொம்ப. ஓ! விக்ரம் சாருக்கு பொண்ணா நடிக்கிறீங்கன்னவும். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லலாம் என்ன சொல்றாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, படத்துலலாம் நடிச்சிட்டீங்க. சோ என்ன சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல? நான் உன்ன படத்தெல்லாம் பார்த்துட்டேன்டி. செம்மையா நடிச்சிருக்க. நீ சூப்பரா நடிச்சிருக்க. நீ நம்ப முடியல. நீ எப்படி செலக்ட் ஆனன்னு சொன்னா, நான் எல்லாமே ஆடிஷன் தாண்டி சொன்னேன். ஓகே. இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் படமா? இல்ல. ஓகே. இது ஒரு 5 மூவி பண்ணியிருக்கேன். 5 படங்கள் பண்ணியிருக்கீங்களா? என்னென்ன படங்கள்? ஃபர்ஸ்ட் வந்து பாட்டில் ராதா, செகண்ட் ம். வந்து பிடி சார், ம். தேர்ட் வந்து நரகன், ஃபோர்த் வந்து நம்ம தங்கலான், தங்கலான். ஃபிஃப்த் வந்து மண்ணாங்கட்டி. சரி, சொல்லுங்க. எப்படி ஸ்கூல் போறீங்க? ஆமா. படம்லாம் நடிக்க போயிட்டீங்களா? தங்கலான் படம் ஷூட்டிங்லாம் போயிருப்பீங்க. அப்பலாம் ஸ்கூல் போகாம வந்திருப்பீங்க. சோ எப்படி அது மேனேஜ் பண்ணுவீங்க? ஸ்கூல்ல வந்து மிஸ்ஸுங்கலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணாங்களா? ஆமா. ஓகே. எத்தன நாள் உங்களுக்கு ஷூட்டிங் நடந்துச்சு அங்க? 89 டேஸ். 89 டேஸ் அங்க தான் இருந்தீங்களா? ஆமா. ஆனுவல் எக்ஸாம் போல, ம். குவார்டர்லி எக்ஸாம் போல, எந்த எக்ஸாமே போல நானு. ஆனா என்ன பாஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு நடிப்பு மேல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா? நடிப்புலயும் இன்ட்ரெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து டான்ஸ்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா? நல்லா டான்ஸ் ஆடுவேன். எனக்கு ரொம்ப ஓகே. பிடிக்கும் டான்ஸ்னா. ஆ. சரி, இந்த படத்துல விக்ரம் சார், பார்வதி மேம், ரஞ்சித் சார் இவங்கலாம் இருக்காங்க. இவங்கள தாண்டி உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? பசுபதி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க விக்ரம் சார் எல்லாருமே ஜாலியா விளையாடுவோம் நாங்க. ஓ! விளையாடுவீங்களா? விளையாடுவாங்களா உங்க கூட எல்லாரும்? விளையாடுவேன். ஓகே. என்ன விளையாடுவீங்க? ஐ காட் கேம் விளையாடுவோம். அப்புறமா பிரைன் கேம் விளையாடுவோம். பிரைன் கேம், ஐ கான்டாக்ட் கேம் இதெல்லாம் அவங்களாம் ஜாலியா இருப்பாங்களா? பேசி சிரிச்சுட்டு? நாங்க விளையாடுமே. ஓகே. நான் வந்து விக்ரம் சாருக்கு வந்து பிடிச்ச சாங் அவர் கேரன்ல போயிட்டு வந்து விக்ரம் அப்பா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களாப்பா, ஓகே. குட்டி பாப்பா எப்படி இருக்காங்க, ஆன்ட்டி எப்படி இருக்காங்க கேட்போம். ம். அப்ப வந்து அவருக்கு பிடிச்ச சாங் பாடுவேன் நான். அவருக்கு ஃபேவரட் சாங். என்ன சொல்லுவாரு பாடி காட்டுனா? அவர் வந்து என்ன எப்போ கேரன் போறோனோ அப்ப வீடியோ எடுப்பாரு என்ன. அதுக்காக எங்களுக்கு வந்து ஸ்பாட்ல வந்து சாக்லேட் கொடுப்பாரு விக்ரம் சாரா? எப்பவுமே. எல்லாருக்குமே சாக்லேட் குடுப்பாரு. வேற யார் என்ன குடுப்பா உங்களுக்கு? கிஃப்ட்ஸ்லாம் குடுப்பாங்களா யாராவது? நான் ஒரு தடவை பசுபதி சாருக்கு வந்து என் பர்த்டேன்னு சொன்னேனா, ம். அதனால அவர் வந்து உண்மையை நினைச்சிட்டு அவ்வளவு பெரிய பாக்ஸ்ல சாக்லேட் கொண்டு வந்துட்டாரு. பர்த்டேனும். ஓகே. நான் சும்மா சொன்ன விளையாட்டுக்கா அது பெரிய பெரிய பாக்ஸ் சாக்லேட் கொண்டு வரா. அப்ப நான் இல்ல. அப்புறம் எங்க போனீங்க? நான் வந்து எங்க அப்பாக்கு ரொம்ப ஃபீவரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம். சொல்லுங்க. வேற யார் என்ன சொல்லியிருக்கா உங்களுக்கு செட்ல எல்லாரும்? டேனியல் சார் அவர் வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுவார். தமிழ் தமிழ் தெரியாதா அவருக்கு? ஒன்லி இங்கிலீஷ் தான் இருக்கு. ம். அவர் வந்து என்ன வந்து நீ நல்லா வரணும்னு சொல்லுவாரு, நல்லா ஹேக் பண்ணுன்னு சொன்னாரு. எப்பெல்லாம் என்ன பாக்குறவனோ வந்து கட்டி பிடிச்சி
கண்ணத்தை கிள்ளி முத்த தருவாரு எங்களுக்கு. ம். அவர் பேசத்தே புரியாது, ஏன்னா அவர் புரியாது. இங்கிலீஷ்ல பேசுறாரு, எனக்கு புரியும். ஓகே. சொல்லியிருக்கீங்களா நீங்க பேசுறதே எனக்கு புரியல அப்படின்னு? சரி பரவாயில்ல, அவர் பேசுறாருன்னு சொன்னேன். அப்புறமா ஒரு அண்ணன் சொன்னாங்க, அவர் என்ன சொன்னாருன்னா இப்படிதான் சொன்னாரு அண்ணனா. இப்படிதான் சொன்னாரு. ஓகே. சரி, இப்போ வந்து நீங்க அந்த படத்துல வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ வந்து விக்ரம் சார், ரஞ்சித் சார் அப்பான்னுலாம் சொல்றீங்க இல்லையா? ஸோ அது இந்த படம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்கள பாத்தீங்களா நீங்க? பார்த்தேனே, எங்க பாத்தீங்க? சக்சஸ் மீட்டிங்ல அங்க பார்த்தோம். பாத்தீங்க, அவ்வளவுதான். அவர் வந்து எனக்கு வந்து விக்ரம் அப்பா வந்து எனக்கு ஒரு புத்தர் சிலை குத்தாரு. கிஃப்ட் பண்ணாரா? ஆ. ஓகே. கிஃப்ட் பண்ணல, எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஓ, நீங்க நடிச்ச எல்லாருக்குமே ஆமா. உங்களுக்கு? ஆமா, குட்டி சச்சின் பாப்பாக்கு வந்து கொடுத்தாங்க. ம். அப்ப வந்து எங்களுக்கு கொடுக்கல, தங்கலாம் ஃபேமிலியே கூப்பிட்டு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க வந்து விக்ரம் சார் பொண்ணா நடிச்சிருக்கீங்க. நீங்களும் அதுல ஒரு மெயின் கேரக்டர். அதாவது அந்த ஃபேமிலியே ஒரு மெயின் கேரக்டர் அதுல. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது? எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. இது ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தேன் நான் இது. சரி, ஓகே. உங்களுக்கு அந்த அங்க ஷூட்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நாங்க வந்து நைட் ஷூட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ம். இந்த கல்லு முள்ளுல ரொம்ப இதுவா இருந்துச்சு. மழைலாம் வந்துருச்சு. ஒரு நாளைக்கு டென்ட்ல பறகு எல்லாருமே டென்ட்டுக்குள்ள போனோம். டென்ட்ல பறக்குது, எல்லாருமே ஒரு 30 பேர் பிடிச்சிட்டு தொங்குறாங்க கஷ்டப்பட்டு. அந்த நைட் ஷூட்லாம் எப்படி இருக்கும்? நைட் ஷூட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ம். அப்புறமா முடிஞ்சோடனே நாங்க இதுக்கு போவோம் ரூமுக்கு. ம். ஒரு 2 hour தான் தூங்கும். அதுக்குள்ளே வேன் வந்துச்சுன்னு சொல்லி கால் பண்ணி எங்களை எழுப்பி ம். போவோம். ம். 11 o'clock. தூங்காம 1 hour 2 hours தூங்குறீங்களா? அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் தூங்குறது திட்டலாம் வாங்கியிருக்கீங்களா எதுக்காவது? நான் திட்டு சொல்லி வாங்கியிருக்கேன். என்ன திட்டு? யார் திட்டுனா? நாகம்மா, எனக்கு வந்து ரஞ்சித் அப்பா சொல்லுவாரு. ரஞ்சித் அப்பா என்ன திட்டுவாரு. என்ன சொல்லுவாரு? எங்க நாகம்மா எங்க போச்சு? ம். நாகம்மா போய் போய் தூங்கிறேன்னு சொல்லுவாரு. நான் வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். நைட் ஷூட்ல வந்து நான் இருக்க மாட்டேன். ஓகே. ஆனா நான் இருப்பேன். சில நேரத்துல இருப்பேன். நைட் ஷூட்ல ஒரு சில இருப்பேன். ஓகே. சோ எங்க போய் தூங்கிட்டே இருக்கீங்கன்னு அப்ப திட்டுவாரா? நல்லா நான் நாளைக்கு அசோக் அண்ணா சொல்லுவாங்க, ம். நீ இதுக்கே வேணாம், நீ கிளம்பு காத்து வரட்டும், நீ இந்த இதுலயே இல்ல, நீ செட்லே இல்ல, போ கிளம்பு, நீ போய் பத்துக்கோ சொல்லு. So வேற வந்து உங்க கூட நடிச்சாங்கல்ல, அந்த அக்கா, தம்பியாலாம், ஆ. அண்ணனாலாம். சோ அவங்கலாம் எப்படி இருப்பீங்க? ஜாலியா விளையாடிட்டே இருப்பீங்களா எல்லாரும்? நான் விளையாடுவோம். அந்த குட்டி பாப்பா சச்சின்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ம். அப்புறமா எங்க அக்கா எங்க அண்ணா ரொம்ப அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா நாங்க ஜாலியா விளையாடுவோம். எனக்கு வந்து அரிமாமா ரொம்ப பிடிக்கும், அரசனியத்தெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. நாங்க வந்து அரசனியத்தை வந்து அரசனியத்தை மாதிரியே நான் பண்ணுவேன். ஓ, எங்க பண்ணி காட்டுங்க. கால் மேல கால் போட்டு அம்மா அந்த வந்து ஸ்பாட் முடிஞ்சோடனே அப்புறம் இதுக்கு பிரேக் தருவாங்க எங்களுக்கு. அப்புறமா அவங்க வந்து கிளாஸ்ல பிடிச்சி அவங்க லிப்பு வந்து ரொம்ப இதுவா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க லிப்பு. அப்புறமா நான் ஸ்பாட்ல வந்து அவங்கள மாதிரி கப்பு வாங்கிட்டு அவங்கள மாதிரி பண்ணுவேன்னா நாங்கள் வந்து ஜாலியாக விளாடுவோம். நாங்கள் ரஞ்சித் சார் வந்து எப்படி பேசுவார் செட்ல எல்லாத்தையும்? நல்லா கேரிங்காக பார்த்துப்பாரு. எல்லாரும் கேரிங்கா பார்த்துப்பாரு. ஏன் நாகம்மா அவ்வளோ தூரம் போற, இங்கே உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்புறமா ரஞ்சித் சாரோட அம்மா வந்து குணவதி ஆயா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் எங்களுக்கு வந்து சமைச்சு தருவாங்க. அவங்களோட சமையல் சூப்பராக இருக்கும். நான் இப்போ கூட மிஸ் பண்ணுறேன் அவங்களது. சரி, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த படங்கள் மூலமா பகிர்ந்துக்கிட்டீங்க. படம் இப்போ போய் பாத்தீங்களா தியேட்டர்ல? எப்படி இருந்தது? படத்துல பெரிய ஸ்கிரீன்ல உங்களை பார்க்கும்போது? சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரே ஒரு சீன்ல வந்து இந்த டான்ஸ் ஆடும்போது என்னோட இரும்பு தெரிஞ்சு எனக்கு அது வந்து காமெடியாக இருந்துச்சு எனக்கு. ஓகே, சரி, ஓகே. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து அடுத்த படங்கள் பண்ண போறீங்களா நீங்க? என்னென்ன படங்கள் வரிசையா இருக்கா அடுத்து? இல்லை வந்து விஜய் சேதுபதி இருக்கார் தெரியுமா? விஜய் சேதுபதி சாரா? அவர் வந்து டெஸ்ட் ஷூட் போயிட்டு வந்தா சூர்யானா இருக்காங்க தெரியுமா? ஆமா, ஆமா. அவங்களுக்கு வந்து தங்கச்சியா பண்ணிருக்கேன். ஓ, பண்ண போறேன். டெஸ்ட் ஷூட் போயிட்டு வந்தேன் நானு. சரி, இப்போ படத்தெல்லாம் நடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு சினிமால வந்து எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி சார். அப்புறமா விஜய். விஜய் சார். அப்புறமா சூப்பர் ரஜினி. பெரிய தலை. அஜித் சார். அஜித் சார். அதுன்னு பெரிய தலை. எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அப்படியே சொல்லுவேன். பெரிய தலம் தான் சொல்லுவீங்களா அவரை? ஓகே, அஜித் சார். சௌந்தரராஜா சார். ஓகே. எல்லாரையும் பிடிக்கும் அப்போ. எனக்கு ரொம்ப எல்லாரும் பிடிக்கும். பிடிக்கும் உங்களுக்கு. சரி, ஹீரோயின்ஸ் யார் பிடிக்கும்? பாரதி அம்மா. பார்வதி அம்மா ஆமா, பிடிக்கும். பாரதி அம்மா. சரி, உங்களோட எய்ம் என்ன? ஆக்டர் ஆகணும். ஆக்ட்ரஸ் ஆகணும் ஆமா. நீங்க. சோ அதனால இப்ப இருந்தே அதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, படத்துல நடிச்சிருக்கீங்க இல்லையா? சோ யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா சொல்லணும். யாரு? ரஞ்சித் அப்பாக்கு தேங்க்யூ சொல்லணும். ம், ம், ஞானவேல் சாருக்கு தேங்க்யூ ம். சொல்லணும். ரஞ்சித் அப்பாக்கு தேங்க்யூ சொல்லணும். ம்.
விக்ரம் அப்பாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். மெயினா எங்க அம்மாக்கும் தேங்க்யூ சொல்லணும். ஆமா அவங்க தான். அப்ப அவங்க கூட வருவாங்களா உங்களுக்கு? ஆமா shooting எங்க spotல எல்லாம்? எங்க அம்மாவும் கஷ்டப்படுவாங்க. உங்க கூட சேர்ந்து அவங்களுமே உங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லிருங்க. அம்மா தேங்க்யூ. தங்கலன் டீமுக்கே தேங்க்யூ. எல்லாருக்குமே தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே. ஓகே ஓகே. எல்லாரும் எங்கேயுமே பார்க்காதீங்க, போய் தியேட்டர்ல பாடுங்க. அம்மா அப்பா எப்படி இருக்குன்னு பார்த்து கத்துக்கோங்க. ஓ! அந்த படத்துல வர அம்மா அப்பா மாரி இருக்கணுமா? சோ கத்துக்குங்கன்றீங்க. கண்டிப்பா அது. ஓகே ஓகே. ஏன்னா நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கோம். ஓ ஆமா. அதனால கண்டிப்பா போய் எல்லாம் தியேட்டர்ல பார்க்கணும். அதானே? ஓகே. கண்டிப்பா உங்களுக்காக போய் பார்ப்பாங்க. என்ன செலக்ட் பண்ண தாமாமாக்கும் தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம் எல்லாருக்கும். ஓகேவா? ஓகே. தங்கலன் டீமுக்கு தேங்க்யூ. கன்சீவாக இருக்குது நாங்கள் கார்டு போடணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க அந்த டாக்டர் சொன்னாங்க நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது கேட்ட உடனே எனக்கே ஒரு ஒரு 350 குடும்பம் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 100 வீடு தான் கொடுத்துருப்பாங்க. நாங்களும் கவர்மெண்ட்டில் கேட்கல. ஏன்னா உங்களுக்கு வீடு கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் கேட்குறப்ப இதில் பட்டாவோ எதுவும் கிடையாது. எங்களுக்கு ப்ராப்பராக எந்த கரண்ட்டும் கிடையாது, இங்கே தண்ணி வசதி கிடையாது. எங்களால் வெளியே போய் ரெண்ட்டு கொடுத்து வாழ முடியாது. இந்த வாழ்க்கைக்கே பழக ஆரம்பிச்சிட்டோம். பிள்ளைங்க இந்த படிக்கட்டை கூட இறங்கி போய் விளையாட மாட்டாங்க, வீட்டுள்ளே தான் வச்சுட்ருக்கேன். அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். எப்படி மாற்றுத்திறனாளிகள் முடங்கி வீட்டுள்ளேயே இருக்கிறாங்களோ அதே மாதிரி என்னோட பிள்ளைகளும் முடங்கி வீட்டுள்ளே தான் இருக்காங்க. பெரிய ஆளாகி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு கல் வீடு கட்டி எங்கள் அம்மா அப்பாவை நல்லா ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும். நம்ம ஊர் மங்கை presented by சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது. 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.